ஒரு காலே ஒரு தரம் தான் சரணாகதி, இரண்டாம் தர சரணாகதி கிடையாது. அதனால ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் பெருமாள்கிட்ட சொல்லணுமா, உனக்கு அடிமைப்பா, உனக்கு நான் ஆட்பட்டு இருக்கேன், உனக்கு அடிமை என்கின்றேன் அப்படின்னு சொல்றவாளுக்கும் அரிக்காதே அனைவருக்கும் அருள் கொடுப்பான். எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய பெருமாளம், அப்படி கிருபையா. அதனால அந்த பெருமாளுடையதான கிருபை நமக்கு வேணும் இல்லையா. ஆண்டாள் அப்படிதான் மையல் கொண்டா பெருமாள் இடத்துல அப்படின்னு இப்படி சொன்ன உடனே ஒரு சாஸ்திரம் என்னன்னா, அந்த ரிஷி சொன்னார், நீ எந்த கிருஷ்ணனை நீ விரும்புறியோ அவன் தான் பரம புருஷன், அவனை நீ அடையிறதுதான் உனக்கு விசேஷம். அவர் இவன் உபாயம் பண்ணணும்னு நினைக்கிறா. யாரு கிடைப்பா அந்த சமயத்துல மனசுனால நினைக்கிறாளாம். விசிந்தியாப்தம் துரிஜம் கஞ்சித் கிருஷ்ணாய பிராகிணோ த்ருதம். விசிந்தியா ஆப்தம், ஆப்தமா இருக்கணுமே, நம்ம விஜயத்தை ரகசியமா இருக்கணுமே, கிருஷ்ணன்ட்ட மட்டும் சொல்லணுமே, வேற யார்ட்டும் சொல்லக்கூடாது, யாராவது இருக்கணுமே அப்படின்னு யாரு சொல்லுவா, யார் சொல்லுவான்னு தவிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு பரம பாகவதர் அங்க வந்தாராம், வேற பிராமணோத்தமர் வந்தாராம். அவர் வேற யாரும் இல்ல, துஜம் கஞ்சிதுங்கிறார். துஜம்னா ரெண்டு, துஜம்னா ரெண்டு, இருபிறப்பாளர்னு பேரு. தாயுடைய கர்ப்பத்துல வயத்துல இருக்கிறது ஒரு பிறவி, வயத்துல இருந்து வெளியில ஒரு பிறவி. நமக்கு என்னன்னா உபநயனம் ஆனவுட மற்றொரு பிறவி. அதனால நமக்கு தமிழ்ல இருபிறப்பாளர்னு பேரு. பக்ஷிக்கு ரெண்டு பிறப்பு. முதல்ல தாயுடைய கர்ப்பத்திலேருந்து முட்டையா வெளியில வருது, முட்டையிலேருந்து குஞ்சு. அதனால இந்த பறவைக்கும் இருபிறப்பு. இங்க துஜம்ங்கிற சப்தம் ஒரு பறவையை குறிக்கிறது. என்ன பறவைனா குங்குமாங்கிதவன்னாய குந்தேந்து தவளானன விஷ்ணுவாகனமஸ்துப்யம் பக்ஷிராஜாயதே நமஹ. ஆச்சரியமான கருட பகவான். கருடன் பிராமணோத்தமர் வேஷத்துல வராராம். வந்த உடனே அவர் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறா, எனக்கு நான் கிருஷ்ணன் அடையணும்னு நினைக்கிறேன், அவனை நினைச்சு உங்க இடத்துல நான் தூது விடணும்னு நினைக்கிறேன்,